பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர், அன்புள்ளவர். இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதித்து நடத்த சித்தமாயிருக்கிறார். அவரை நம்புகிற யாரையும் அவர் கைவிடுவதில்லை. கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர். அதை பற்றியதான ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடலாமா? வாருங்கள், பாடுவோம். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன். உன் ஜீவன் அருமையானதால் என்னிடம் கிருபை பெற்றார். உன் ஜீவன் அருமையானதால் என்னிடம் கிருபை பெற்றார். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன். உன் நிமித்தமல்ல என் நிமித்தம் உனக்கு இறங்கினே. கார்மேகம் களைவது போல் மீறுதல் யாவையும் அகற்றினே. உன் நிமித்தமல்ல என் நிமித்தம் உனக்கு இறங்கினே. கார்மேகம் களைவது போல் மீறுதல் யாவையும் அகற்றினே. முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பிடு. உன்னை நானே மீட்டுக் கொண்டேன். உன்னை நானே மீட்டுக் கொண்டேன். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன். கடந்ததை நினைத்து கலங்கி நீ சோர்ந்திடாதே. நடந்ததை எண்ணி எண்ணி முடங்கியே போய்விடாதே. கடந்ததை நினைத்து கலங்கி நீ சோர்ந்திடாதே. நடந்ததை எண்ணி எண்ணி முடங்கியே போய்விடாதே. பாலை நீளத்தில் பாறை ஒன்றை அமைப்பே. ஆறுகள் உன் வாழ்வில் தோன்றிட செய்வேன். ஆறுகள் உன் வாழ்வில் தோன்றிட செய்வேன். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன். என் ஜீவன் அருமையானதா என்னிடம் கிருபை பெற்றார். கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன். அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சிடுவேன். கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன். அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சிடுவேன்.
ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாமல் இரவும் பகலும் காத்துக்கொள்வே. இரவும் பகலும் காத்துக்கொள்வே. நீ என்னை நம்பினபடியா நான் உன்னை தப்புவிப்பேன். என் ஜீவன் அருமையானதா என்னிடம் கிருபை பெற்றார். உன் ஜீவன் அருமையானதா என்னிடம் கிருபை பெற்றார். நம்ம ஜீவன் அருமையா இருந்தா அவரிடத்தில் கிருபை, நம்ம வாழ்க்கை நம்முடைய கிரியைகள் அவருக்கு பிரியமா இருந்தா கிருபை மேல் கிருபை பெற்றிடுவோம். 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மையும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம், நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் தான் இந்த பொருளை வாங்கினேன், என்னுடைய கை பிரயாசத்தின் பலனினால்தான் இதை நான் அனுபவிக்கிறேன் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். ஆனால் இந்த சாலமோன் ஞானி ராஜாவாக இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், மனுஷன் புசிப்பதும் குடிப்பதும் உடுத்துவதும் அவன் வாழ்நாளில் இந்த நன்மையை அனுபவிப்பது எல்லாமே அந்த நன்மைதான் அவனுக்கு உண்டாயிருக்கிற அனுக்கிரகம், இதுவும் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன் என்று அவர் சொல்கிறார். ஒரு கூட்டத்தார் சொல்லுகிறார்கள், என்னுடைய கைப்பிரயாசம்தான், நான் உழைப்பதினால்தான் இதையெல்லாம் எனக்கு பெற்றுக்கொள்ள முடிகிறது, வாங்க முடிகிறது, நான் அனுபவித்து வருகிறேன் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு கூட்டத்தார் பாருங்கள், எவ்வளவுதான் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாதவர்களாக போய்விடுகிறார்கள். இதைத்தான் இந்த ஞானி சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்தை கண்டு கொண்டேன் என்றால், மனுஷன் புசித்து குடித்து அவன் உடுத்தி வாழ்நாளில் அவன் பிரயாசங்களை அனுபவிக்கிற நன்மையை தவிர வேற ஒரு நன்மையும் இந்த பூமியில் நான் காணவில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையையும் அப்படித்தான் ஆசீர்வதித்திருக்கிறார். இதுவரைக்கும் நாம் இன்றைக்கு நம்முடைய கை பிரயாசத்தினால நாம் சில பொருட்களை வாங்கி இருக்கலாம், பொருட்களை வாங்கி சமைத்திருக்கலாம், சாப்பிட்டு இது நிமித்தமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்ற நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இதை அனுபவிக்கிறதற்கு, இந்த வீட்டில் வாழ்வதற்கு, இந்த வாகனத்தில் போவதற்கு, இந்த உணவை உண்பதற்கு, உடுத்துவதற்கு தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்தாரே என்ற நன்றி உணர்வோடு கூட இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நன்மையை சாலமோன் ஞானி கண்டு கொண்டார். நாமும் கண்டு கொண்டு கர்த்தரை உயர்த்துகிற போது மெய்யாகவே இந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற அனுக்கிரகத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். எவ்வளவோ பேர், எவ்வளவோ கோடி கோடியாய் வைத்திருக்கிறவர்கள் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். புசிக்கவோ குடிக்கவோ அந்த வீட்டில் வாழவோ முடியாமல் சிறைச்சாலையில் வாழ்ந்து தன் வாழ்நாளை முடித்து விடுகிறவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இதை அனுபவிக்க ஆண்டவர் அனுகூலம் பண்ணியிருக்கிறார், அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நன்றியோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷர்களாகிய நாங்கள் ஆண்டவரை புசிப்பதும் குடிப்பதும் உடுத்துவதும் வாழ்வதும் எல்லாமே உம்மிடத்திலிருந்து வருகிற அனுக்கிரகம். இந்த நன்மையை அனுபவிக்கிறதை அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்றும் இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்றும் நான் கண்டேன் என்று சாலமோன் சொன்னது போல எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பெற்று அனுபவிக்கிற ஒவ்வொரு சின்ன நன்மையும்
கிருபையோ பெரிய நன்மையோ இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளவும் உம்மை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னுடைய கைபலன், என்னுடைய பிரயாசம், நான் சம்பாதித்தது, நான் பெற்றுக்கொண்டது என்று சொல்லி ஒரு நாளும் எண்ணாதிருக்க, இதுவும் தேவன் எனக்கு தந்தது என்று சொல்லி உம்மையே உயர்த்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. நன்மையின் பலனை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுவீராக. மது கிருபையுள்ள கரங்களில் எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததா? நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.